ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 265 பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா மீஃபுனை லீட் பண்ணுற கம்பெனியில் காட்டுவாங்க. கேப்டன் மீஃபுனே, நம்மளோட எதிரிகள் அண்டர் கிரவுண்ட் வழியாக வராங்கன்னு சொல்லுவாங்க. சென்சரி யூனிட்ல இருக்க நம்ம ஷினோபிஸ்லாம் கூட டிரெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி கேட்பாரு மீஃபுனே. அப்போனா கண்டிப்பாக அவங்க மனுஷங்களா இருக்க முடியாதுன்ட்டு நம்மளோட பெரிய வரிசை பாட்டில் இருக்க 5th கம்பெனியை சில படைப்பிரிவுகளை பிரித்து கிட்ஸுச்சியோட 2nd கம்பெனிக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக அனுப்புங்கன்னு குயிக்காக பண்ண சொல்லுவார். சாய் அவனோட பேர்ட்ஸை யூஸ் பண்ணி ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்கள வெடிக்க வைப்பான். ரிலீஸ் பண்ணுறதை நான் பார்த்துக்கிறேன்ட்டு சாய் சாஜி கிட்ட சிக்னல் ஃபயர் பண்ண சொல்லுவான். கக்காஷி பார்த்துட்டு கமாண்டர் யூனிட்ல இருந்து வந்திருக்கு, ரெட் ஸ்மோக் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஹாக்கு ஜாபுசாவை காப்பாத்திருப்பா ஐஸ்டெல யூஸ் பண்ணி. ஜாபுசா, நீ உன் ஜுட்ஸோ வேஸ்ட் பண்ணிட்ட ஹாக்கு, நம்ம ஆல்ரெடி இறந்து போனவங்க, நமக்கு அழிவு இல்லைன்பா. எனக்கு இந்த ஜுட்ஸு பிடிக்கவே இல்லைன்ட்டு ஹாக்கு செமையா டிடெக்ட் பண்ணின்பான். மேல பேர்ட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஹாக்கு பறவைகள் சேர்ந்துதான் அதோட இறைய வேட்டையாடும். அந்த வகையில அந்த பறவைகளை பார்த்தா கிளவுட் மாதிரி இருக்கு, நம்மள அட்டாக் பண்ணவங்க அங்கதான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதை எங்கிட்ட விட்டுருங்கன்பா. கமாண்டர் யூனிட் கிட்ட காத்து ரொம்ப சில்லுன்னு வரவும் என்னடான்ட்டு பாப்பாங்க. சாய் மேல நோட் பண்ணிடுவான். ஹாக்கு அவனோட சீக்ரெட் ஜுட்ஸு கிறிஸ்டல் ஐஸ் மேரஸ் பண்ணுவான். இங்க் பேர்ட்ஸ் டிசப்பியர் ஆயிரும். அப்படியே கீழே விழுவாங்க. எல்லாரும் ட்ரீஸ் ஹோல்ட் பண்ணி அப்படியே தப்பிச்சு வந்துருவாங்க. அட்டச்சான்ட் எந்திரிச்சு பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆவாங்க. அவங்கள பார்த்து பாக்குறா, இங்க என்ன நடக்குது, அவங்க வெறும் குழந்தைதான்பா. காரி, நமக்கு அழிவில்லை, நார்மல் ஸ்ட்ரைக் பண்ணாலே போதும்பா. ஜாபுசா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்பா. ஹாக்கு, உங்களுக்கு எதிராக பகைன்னு எங்களுக்கு எதுவும் இல்லைன்பா. இப்போதைக்கு எங்க ஆக்ஷன்ஸ்ல கண்ட்ரோல் இல்லாம இருக்குன்ட்டு வெப்பன்ஸ் எடுப்பாங்க. அவங்க வராங்கன்னு பாக்குறப்ப கக்காஷியோட டீம் வந்துரும். ஜாபுசா ஷாக் ஆவான். ஹாக்கு கக்காஷின்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா அண்ட் ஓல்ட் நெமசிஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாய் கக்காஷி லைஃப் சேவர்ன்பா. செலிப்ரேட் பண்றதுக்குலாம் நேரம் இல்ல, இவங்க நமக்கு பயங்கரமான அப்போனண்டா இருப்பாங்கன்னு. ஜாபுசா, நான் ஆல்ரெடி உங்களோட சண்டை போட்டிருக்கேன், திரும்பவும் ஒன்னது சண்டை போடுவோன்னு எதிர்பார்க்கலின்பா. பாஸ்டில் நடந்ததை காட்டுவாங்க. ஆக்சுவலி இது ஒரு அனிமேஷன் மிஸ்டேக். ஜாபுசா ரீஅனிமேட் செய்யப்பட்டவ தான். என்னோட ஸ்கிளாரியா ஐபாலோட ஒயிட் ஏரியா பிளாக்ல இருக்கும், பட் பாஸ்ட்லயுமே அதே மாதிரி காட்டியிருப்பாங்க. ஜாபுசா, அந்த பிரிட்ஜ்ல நீ என்ன கொன்னு நரகத்துக்கு அனுப்பிச்சிருக்கணும், அந்த இடத்துல தான் ஹாக்கு வந்தா, இது நரகமும் இல்ல சொர்க்கமும் இல்லைன்பா. கக்காஷி, இது மனுஷங்க வாழ்ற உலகம், இங்க நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, நீங்க ரீஅனிமேட் செய்யப்பட்டிருக்கீங்கன்னு. ரீஅனிமேஷன் ஜுட்ஸு வான்ட்டு ஷாக் ஆகவும் அக்காட்சுக்கு உங்களோட டெட் வேர்ல்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கானுங்கன்னு. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற ஷினோபிஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆல்ரெடி தெரியுமான்ட்டு கேப்டன் கக்காஷியை டீல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. சாக்குரா ஜாபுசா ஹாக்குன்ட்டு பார்க்கவும் ஜாபுசா மெச்சூராயிட்டியே கக்காஷியோட குணம் ஆயிடுச்சின்பா. அப்புறம் அந்த பையன் என்ன நல்லா இருக்கானான்னு சொல்லி கேட்பான். நல்லா இருக்கான்பா. பாஸ்ட்ல நாருட்டோ படுத்துட்டு இருக்கும் போது ஹாக்கு எழுப்பியிருப்பான். நாருட்டோ மெடிசனல் ஹெல்ப்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணிருப்பான். இவ்வளவு நேரத்திலே வந்து வேலை செய்றீங்களேன்னு சொல்லி கேட்டிருப்பான். நாருட்டோ, இந்த ஒரு கோல்னஸ் பிடிக்கும்ட்டு இந்த டைம்லயே ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தானேன்பா. நாருட்டோ, இல்ல நான் தூங்கல, ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தா ஸ்ட்ராங் ஆகிறதுன்னு இருப்பான். ஹாக்கு, ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தானே இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பான். நான் திரும்ப பிராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும்னு இருப்பான். நாருட்டோ, எதுக்காக ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி கேட்டிருப்பான். நாருட்டோ, என் வில்லேஜ்ல பெஸ்ட் நிஞ்சாவாக எல்லாருமே என் ஸ்ட்ரென்த்தை ரெகக்னைஸ் பண்ண வைப்பேன், நான் யாருக்காவது தேவைப்படுவேங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன் இருப்பான். ஹாக்கு, இந்த ட்ரைனிங்ல யாருக்காகவா இல்ல உன்னோட தேவைக்காகவான்னு சொல்லி கேட்டிருப்பான். நாருட்டோட லேம் லுக்க பார்த்துட்டு சிரிச்சிருப்பான். அப்படி என்ன ஃபன்னா இருக்குன்னு கேட்டிருப்பான். நாருட்டோ, உன் லைஃப்ல ப்ரீஷியஸான பர்சன் யாராவது இருக்காங்கன்னு சொல்லி ஹாக்கு கேட்கவும் நாருட்டோக்கு புரிஞ்சிருக்காது. ஒரு பர்சனுக்கு தான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பர்சன் இருந்தாதான் அவங்க ஜென்யூனா ஸ்ட்ராங் ஆவாங்கன்னு இருப்பான் ஹாக்கு. நாருட்டோ, நீ சொல்ல வரத புரிஞ்சுட்டேங்கவும் ஹாக்கு வந்துருச்சு. நீ ஸ்ட்ராங் ஆவ, கண்டிப்பா நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம்னு கிளம்பியிருப்பான். ஜாபுசா கக்காஷி கிட்ட, அவனாலதான் நாங்க தோத்தோம், என்னத்துக்கு வளர்ந்துருப்பானே அப்படின்னு நாருட்டோவை பத்தி கேட்கவும், ஆமா நாருட்டோ மெச்சூர் ஆயிட்டான்ட்டு அந்த பிரிட்ஜுக்கு கூட கிரேட் நாருட்டோ பிரிட்ஜ் தான் பேர் வச்சிருக்கதா கக்காஷி சொல்லுவாரு. இப்ப எங்க வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே அவனை ஹீரோன்னு தான் கூப்பிடுறாங்க, அதிசயங்களை கொண்டு வர குழந்தை என்பாரு. உங்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும், உங்க மூலமா தான் நாருட்டோ அவனோட நிஞ்சாவே கண்டுபிடிச்சான், உங்க சமாதிகள்ல தான் உறுதி எடுத்துக்கிட்டான், இப்ப அவன் ஃபைன் ஷினோபியா இருக்கதா சொல்லவும் ஹாக்கு, அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்லி கேட்பான். காபுட்டோவை காட்டுவாங்க. உங்களால பழசெல்லாம் கூட பார்க்க முடியுதான்ட்டு, இப்ப என் உடம்புக்குள்ள சக்திகள் நல்லாவே ஊடுருவுதுன்ட்டு, மெயின் ஆக்ட் இப்பதான் ஆரம்பிக்க போகுதுன்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். ஜாபுசாவை சுத்தி ரொம்பவுமே ஈவிலிஷா பவர் பரவும். கக்காஷி எங்களை ஸ்டாப் பண்ணிரும்பா, ரெட்ரீட் ஆக சொல்லி எல்லாமே பின்னாடி போயிருவாங்க. டவுட்டே இல்ல, அவங்க தானே சாய் கேட்கறப்ப, ஆமா டீமன் ஜாபுசா மோமோச்சி அப்புறம் ஐஸ்டைல் ஹாக்குன்பா சக்குரா. பாஸ்ட்ல ஜாபுசா கக்காஷி சண்டை போட்டு இருக்கப்ப நாருட்டோ போயிருப்பான். ஹாக்கு, உன்னோட ஆப்பனன் நான் தான்ட்டு முன்னாடி போயிருப்பான். கக்காஷி சரியான யூஸ் பண்ணுவாரு, இந்த இடத்துல அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்ட்டு ஜாபுசா மிஸ்டர் பயங்கரமா ஃபார்ம் பண்ணிருப்பான். கக்காஷினால எதையுமே பார்க்க முடியாது, காலிடான் அட்டாக் பண்ண வருவான். ஜாபுசா சவுண்ட் வச்சு தப்பிப்பாரு. இது சைலண்ட் கில்லிங்ட்டு, ஏன் டீமன் ஆஃப் த ஹிடன் மிஸ் ஜாபுசான் பேர் வாங்கின நீ எதுக்கட அடியாளா மாறுன்னு சொல்லி கேட்பான் கக்காஷி. முட்டாள்தனமா பேசாதேன்ட்டு ஜாபுசா, ஒன்னு யூஸ் பண்ணும் இல்லைன்னா யூஸ் பண்ணப்படணும்பா, நம்ம ஷினோபிஸ்லாம் டூல்ஸ் தான், நம்ம பிரின்சிபல்ஸோட எல்லாம் நிக்க முடியாதுன்பா. ஹாக்கு நாருட்டோ கிட்ட வீக்கா கணிஞ்சால இந்த உலகத்துக்கு தகுதி இல்லாதவன் இருப்பான். ஜாபுசாக்காக எதுக்கு சர்வ் பண்றேன்னு சொல்லி நாருட்டோ கேட்டிருப்பான். எனக்கு ஸ்பெஷலா இருக்க ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணு இருப்பான் ஹாக்கு. எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்குனாங்க, ஜாபுசாக்கு மட்டும் தான் நான் தேவைப்பட்டேன், என் பிளட்ல இருக்க கெக்கி கென்கைனால எல்லாரும் என்ன கண்டு வெறுத்தாங்க,
ஈவன் என் அப்பாவே என்ன கொல்ல பண்ண பார்த்தாரு, யாருக்கு நான் வாழ்றதே பிடிக்கலன்பா, எனக்கு நடந்த மாதிரின்னு சொல்லி திங்க் பண்ணுவான் நருட்டோ. மாஸ்டர் ஜாபுசா தான் என்ன எடுத்துக்கிட்டது, அவருக்கு நான் தேவைப்பட்டேன், சந்தோஷமா இருந்தேன்ட்டு அழுதுருப்பான். மாஸ்டர் ஜாபுசா நான் உங்களோட வெப்பனா இருப்பேன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு டூல வந்து எல்லாம் செய்வேன் இருப்பான் சின்ன பையனா இருக்கப்ப. நருட்டோ ஆனா எனக்கு ஒன்னும் புரியல, பேட்டில் ஒருத்தன் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதை தாண்டி நிறைய இருக்குன்னு இருப்பான். ரீஅனிமேட் செய்யப்பட்ட 4 பேத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கான்சியஸ்னஸ்ங்கிறது போகும். ஜாபுசாவோட டெமானிக்காரா வெளியே வருதுன்ட்டு காய் டீமன் ஜாபுசா தானு கேட்பாரு. கூடவே ஐ ஸ்டைல் கிட்னு பாரு. கக்காஷி காட் டவுன் பண்ணிடாத காயின்ட்டு சைலண்ட் கில்லிங்ல பல்லமாவான்னு பாரு. ஹாக்கு எங்களை ஸ்டாப் பண்ணீங்கன்னு ப்ளீஸ் பண்ணி கேட்பான். என்னோட கனவே மாஸ்டர் ஜாபுசாவோட டூலா இருக்கிறது மட்டும்தான், அவரை பாதுகாத்து சாகிறது. இப்ப உண்மை என்னன்னா மாஸ்டர் ஜாபுசா இந்த ஜுட்ஸுவோட பவர்ல மாட்டிருக்காரு. அன்னைக்கு அவரை கொல்லும் போது நான் பாதுகாக்க முடியாம போயிட்டேன் அவரை. இப்ப வரைக்கும் நான் அவருக்கு ஒரு டூலா கூட இருக்க முடியலன்பான். கக்காஷி இல்ல நீ ஜாபுசாவை பாதுகாத்தேன்பாரு. பாஸ்ட்ல ஜாபுசாவை கக்காஷி அட்டாக் பண்ண போனப்ப ஹாக்கு ஜாபுசாவை காப்பாத்துறேன்னு கக்காஷியோட சிடோரியில வந்து விழுந்திருப்பான். அதே மாதிரி ஜாபுசா உன்னை வெறும் ஆயுதமா மட்டும் பாக்கலேன்பாரு. கக்காஷி உளறதுன்னு திரும்ப ஜாபுசா. கக்காஷி நருட்டோ ஜாபுசாவோட மனசுல இருந்ததை வெளியெடுத்ததா சொல்லுவாரு. பாஸ்ட்ல காட்டுவாங்க காட்டோ ரொம்ப வாய் பேசினா இன்னைக்கு இப்படி செத்து கிடக்கிறான் பாருன்ட்டு ஹாக்கு வாயிலே மிதிப்பான். இதை பார்த்த நருட்டோல சம கடுப்பை அட்டாக் பண்ண போயிருப்பான். கக்காஷி தடுத்துட்டு நம்பர்ஸ்ல ஈக்குவலா இல்லைன்பாரு. ஆனா இது இப்படி அப்படியே விடுறதுன்ட்டு கத்துவான் நருட்டோ. அவன் சொல்றதுல என்ன தப்புன்ட்டு ஜாபுசா வீக்கா இருந்தனால தானே செத்தான்பான். உன்னை காப்பாத்த போய் அப்படி மாட்டினா எப்படா நீ எப்படி பேசான்னு சொல்லி கேட்டிருப்பான் நருட்டோ. ஜாபுசா நான் ஹாக்கு யூஸ் பண்ணிட்டேன், காட்டோ என்ன யூஸ் பண்ணிட்ட மாதிரி. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஷினோபி வெல்ல யூஸ் ஆகணும் இல்லைன்னா யூஸ் பண்ணப்படணும்பான். ஷினோபிஸ்னாலே டூல்ஸ் தான், வெப்பன்ஸ். எனக்கு ஹாக்கு தேவைப்படல, அவனோட ஸ்கில்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அதை தாண்டி ஒன்னும் இல்லைன்னு இருப்பான். நாட்டோலாம் செம்ம கடுப்பா இருப்பான். பயங்கரமா திட்டிட்டு கக்காஷி கையை தட்டி விட்டு ஜாபுசா முன்னாடி போய் நின்று அவன் உனக்காக தான் எல்லாத்தையும் கொலை பண்ணா, உனக்காக தான் சத்தான்பான். உனக்கு ஸ்பெஷல் ஒன்று யாராவது இருக்காங்கன்னு சொல்லி ஹாக்கு கேட்டது ஞாபகத்துக்கு வரும். நாட்டோ அவனுக்கு நீ தான் ரொம்ப முக்கியம்பான். சம்மன் ஸ்பெஷலா இருக்கு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு போராடுறோம் இல்லையா, அதான் நமக்கு ஜெனியூனான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும் ஹாக்கு சொன்னதை திங்க் பண்ணி பார்த்துட்டு அவன் உனக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான், ஆனா அவன் உனக்கு ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லிட்டு அழுவான். ஹாக்கு நான் அவர் கனவை நான் வித்துனா போதும், அதுக்காக நான் கம்ப்ளீட் ஷினோபி ஆவன் இருப்பான். நான் உன் அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும் போது உன்ன மாதிரியே தான் கல்லஞ்சக்காரன் ஆயிடுவானான்ட்டு நருட்டோ அழுதுட்டே கொஸ்டின் பண்ணிட்டு அவன் உனக்காக தான் உயிரை விட்டான், உன் கனவுக்காக. அவனுக்கு சொந்த கனவும் கூட இல்லை நிறைவேறதுக்கு, வெறும் ஒரு டூலா செத்துருக்கான், ஒரு புரோக்கன் டூலா வலியோட இறந்து போயிட்டான்ட்டு அழுதுருப்பான் நருட்டோ. ஜாபுசாவே அழுதுருப்பான். டே பையா ரொம்ப பேசிட்ட. ஹாக்கு உங்களோட சண்டை போடுறப்பலாம் அவனோட ஹார்ட் பிரேக் ஆகும். அவன் ரொம்பவுமே நல்லவன், இறக்கம் உள்ளவன். முடிவுல உங்களோட சண்டை போட்டதுல சந்தோஷம். ஆமா குழந்தை, கடைசியில் நீ சொன்ன மாதிரி தான் ஷினோபி மனுஷங்க தானே, எமோஷனே இல்லாத டூல் ஆகிறது இம்பாசிபிள் தான் போலன்ட்டு இது என்னோட இழப்புன்னு இருப்பான். கக்காஷி ஜாபுசான்ட்டு பார்க்கவும் இதுல இருந்து விலகிக்கங்க, இந்த சண்டை முழுக்க முழுக்க எனக்கானதுன்ட்டு வாயில குணாய் கடிச்சிட்டு போய் காட்டோ அட்டாக் பண்ண போயிருப்பான். குறுக்க வந்த எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிருப்பான். ஸ்னோ விழுகவும் ஜாபுசா இந்த வருஷத்துல பனியா, ஹாக்கு அழுகிறியா, நீ எப்பவுமே என் கூட தான் இருந்திருக்க, முடிவுல அட்லீஸ்ட் நான் உன் பக்கத்தால இருக்க பாக்குறேன் அப்படின்னு நடந்து போய் ஜாபுசா ஹாக்கு பக்கத்தால படுத்திருப்பான். வாய்ப்பு இருந்தா நீ எங்க போனையோ அங்கேயே நானும் வரக்கு விரும்புறேன் அப்படின்ட்டு ஜாபுசா ஹாக்குவை பார்த்திருப்பான். பட் இங்க ஒரு மேஜர் மிஸ்டேக் நடந்திருக்கு. கக்காஷி கிட்ட கடைசி விஷா ஜாபுசா தான் தூக்கிட்டு போய் பக்கத்துல படுக்க வைக்க சொல்லியிருப்பான். பட் இங்க நடந்து போற மாதிரி இருக்கும். ஹாக்குவோட சேரணும்னு சொல்லி கடைசி விருப்பமா கேட்டிருப்பானே ஜாபுசா, அது கண்டிப்பா நடக்கும் இருப்பாரு கக்காஷி. காபுட்டோவை காட்டுவாங்க. ஜாபுசா அப்புறம் ஹாக்குவா பிடிவாதக்காரங்களா இருக்காங்க. அவங்களை இன்னும் நான் கம்ப்ளீட்டா பிணை பார்க்கல, சீக்கிரமே கொல்ற பப்பட்ஸா மாத்தி காட்டுறேன், ஏன்னா நீங்க என்னோட டூல்ஸ்ன்ட்டு சிரிப்பான். ஜாபுசா கக்காஷி கிட்ட தயங்காத, எங்களை ஸ்டாப் பண்ண தேவையானதை பண்ணு, நான் ஆல்ரெடி செத்துட்டேன், மனுஷனா செத்துட்டேன்பான். கக்காஷி எனக்கு தெரியும்ட்டு ஷரிங்கனை யூஸ் பண்ணுவாரு. ஹாக்கு கண்ணீர் விட்டு ஜாபுசாக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். கண்ட்ரோல் இழந்திருப்பாங்க வந்துட்டாங்கன்னு பாரு கக்காஷி. பக்கத்துல இருக்கவன் கேப்டன் கக்காஷி, அந்த ஹிடன் ராக்ஷினோபி, அவன் பேர் காரி, எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல் யூசர் கெகேகன்காய், டேடரா மாதிரியே ஃபார்மர் டெமாலிஷன்ஸோட யூனிட் கேப்டன் பாரு. அப்புறம் ஒரு லேடி, அப்புறம் அங்க இருக்கிறது பாக்குறா ஸ்காட் ஸ்டைல் கெகேகன்காய் யூசர் சிடன் சாண்டஸ் சேர்ந்தவன்பாங்க. கேர்ஃபுல்லா இருக்க சொல்லவும் எல்லாரும் என்ன கெகேகன்காய் யூசர்ஸ் ஆண்டு பாப்பாரு கக்காஷி. ஜாபுசா நிஞ்சா ஆர்ட் ஹிடன் மிஸ் ஜுட்ஸு பண்ணுவான். சென்சை டைப் நிஞ்சாஸ் இருக்கு, அதோட சேர்த்து பேட்டில் குரூப்ஸை அசம்பிள் பண்ண சொல்லிட்டு மிச்ச பேத்த கக்காஷி மாஞ்சி ஃபார்மேஷன் பண்ண சொல்லுவாரு. 12, 3, 6 and 9 o'clock டைரக்ஷன்ல அப்புறம் கவர் பண்ண சொல்லுவாரு. ஜாபுசா எங்க இருக்காங்க பின் பாயிண்ட் பண்றது சவுண்ட் மூலமா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு கக்காஷி சொல்லவும் காய் மிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நம்ம விஷன்ல போதாதுன்னு பாரு காய். சக்குராவை பயப்படாதேன்னு மாலி, நான் உன காட் பண்ணிக்கிறேன், என்னோட வாழ்க்கையை கொடுத்தனாவை காட் பண்ணுவான். சாக்குரா போன தடவையே டெட் ஸ்பாட் ஆன எங்களுக்கு சென்டர்லயே வந்து நின்ட்டான், அதனால எல்லாரும் பின்னாடி பாத்துக்கங்கன்பா சக்குரா. லீ அதை நான் பாத்துக்கிறேன்ட்டு சிரிச்சிட்டு சரின்பா. மிஸ்டுக்கு அடுத்து கோல்ட் ஆரான்ட்டு பாக்குறப்ப ஹாக்கு அட்டாக் பண்ணுவான். ஜாபுசாவும் வெறித்தனமா அட்டாக் வைப்பான். கக்காஷி ஆரம்பிச்சிருச்சுன்னு ஆஃப்டர் ஆல் போன தடவையோட இது டிஃபரெண்டா இருக்குன்னு காபுட்டோ. அவங்களை ஸ்ட்ராங்கா பைண்ட் பண்ணியாச்சு. அதோட ஒருச்சிமாரோட சக்கரா கிட்ட இருந்து இதை கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதான்பான். என்னோட சொந்த கண்ட்ரோல் டாக்ஸ் மேலேயே ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன், நான் வேணுக்குன்னு ஏதாவது அவங்களோட எமோஷன்ஸ் இருக்கட்டும்னு விட்டேன், எதிரிகளை சைக்கலாஜிக்கலா டார்ச்சர் பண்ணலான்னு. ஆனா அதுவே தப்பா போச்சு. ரிசல்ட்ஸ்லாம் பிணைக்கையில பலவீனமா ஆச்சு. அவங்களோட இதயம் மாற்றம் அடையும் போதே அவங்க ஆன்மாவும் இறந்துருச்சுன்பான். இந்த தடவை நான் அவங்களோட மொத்த எமோஷன்ஸையுமே கொல்ல போறேன். இப்போதைக்கு என்னால எனிமி பாயிண்ட்ஸ் எத்தனை பேத்துக்கிட்ட அதெல்லாம் பண்ண முடியும்னு தெரியல, இருந்தாலும் செய்யணும். இந்த போர் மூலமா முடிஞ்ச அளவுக்கு டேட்டாவை கேதர் பண்ணும், மிச்சம் இருக்க பலியாடுகள் என்னோட ஆர்டர்ஸை மட்டுமே ஒபே பண்ற மாதிரி நான் பைண்ட் பண்ண போறேன்பா. அப்புறம் அவங்க வழியிலேயே விட போறேன். அப்புறம் சிலரை அவங்க எமோஷன்ஸ் படியே விட வைக்கிறதும் ஒரு வகையில எனக்கு பெனிஃபிஷியலா தான் இருக்க போதுன்பா. லீவ் ஷினோபிஸை காட்டுவாங்க. சேண்டஸ் அந்த குணோயிச்சி அவன மம்மி மாதிரி ஆயிட்டான், அது அந்த சுற்றுவாச்சுன்ட்டு பாப்பா. பாக்குறா வெறித்தனமா அட்டாக் பண்ணுவா. ஸ்காட் ஸ்டைல் சூப்பர் ஸ்டீம் கில் பண்ணுவா. மொத்தமா எரிய வைப்பா. எரியுதேன்ட்டு விழுவான் ஒரு ஷினோபி.
ஷினோபி. காரி எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல் லேண்ட் மைன் ஃபிஸ்ட் பண்ணுவான். வாய்ப்பே இல்ல, டாஜிக்கு ப்ளோ பண்ணிட்டான்ட்டு கத்துவான் ஒரு ஷினோபி. செம கடுப்புல அட்டாக் பண்ண போகும்போது ஹாக்கு அட்டாக் பண்ண வருவான். லீ அண்ட் காய் சென்சே லீஃப் ஹரிகேன் வெல்வென்ஸ் பண்ணுவாங்க. மாஸ்டர் காயின்ட்டு ஒரு ஷினோபி பார்க்கவும், பேட்டில் ஃபீல்ட்னாலே காம்ரேட்ஸ்லாம் இறப்பாங்க, அதை முதல்ல மனசை வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் இறந்தா இன்னும் காம்ரேட்ஸ் ஆவாங்க, உன்னோட காம்ரேடோட டெத்தையும் மனசுக்கு மன இடைவெளி வைக்க பாரும்பாரு. புரிஞ்சதாங்கவும் புரிஞ்சதுன்பான். அடிப்பட்ட ஷினோபிஸ்க்கு சக்குரா ஹீல் பண்ணுவா. கக்காஷி ஜாபுஜாவோட சண்டை போடுறப்ப எதிரி இதை கோஆர்டினேட் பண்றது எப்படின்னு இப்பதான் எனக்கு புரிய வருதுன்பாரு. இப்ப என்னோட டேர்னுங்கவும் காபுட்டோவை காட்டுவாங்க, சிரிப்பான். எனிமிக்கு நேரம் வந்ததை அளவு பண்றதுக்கு நானும் முட்டாள் இல்லைன்பான். காரி பாக்குற சம்னிங் ஜுட்ஸ் பண்ணுவாங்க. நிறைய கஃபன்ஸ் வரும். ஜாபுஜா பின்னாடி போவான். எல்லாத்துக்கும் அள்ளு விடும் பார்த்துட்டு ஃபார்மர் 7 inches வாட்ச்மேன் ஆஃப் த மிஸ்டர் ரீஅனிமேட் பண்ணி விட்டுருப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்போனன்ட் அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறீங்கன்னு பாரு கக்காஷி.